யூடியூபரான வீரலட்சுமி அவங்க லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகத்துக்கு வந்திருக்காங்க. அங்க பேட்டி கொடுக்க சொல்ல விஜய் அவர்களை கைது செய்யணும், ஏன் அவங்க இன்னும் விட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி முன் வச்சிருக்காங்க. ரெண்டாவது விஜய் கைது செய்யணும்னு சொல்லிட்டு போஸ்டர்லாம் கூட அடிச்சு விட்டுருக்காங்க. எப்படி பாருங்க. அரசு ஏற்கனவே சிலர் மீது வழக்கு பதிவு செய்திருக்கிறது. மேற்கொண்டு புலன் விசாரணையின் போது கூடுதலாக வேறு யார் மீது வழக்கு கொடுப்பது என்று காவல்துறையினர் முடிவு செய்வார்கள். நீதியரசர் அருணா ஜெகதீசன் அவர்கள் தலைமையிலே விசாரணை ஆணையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆணையத்தின் அறிக்கை வந்த பிறகு அரசு அது குறித்து முடிவு செய்யும் நான் நம்புகிறேன். விஜய் அவர்கள் இந்த நிமிடம் வரையில் அந்த வழக்கிலே எஃப்ஐஆரிலே சேர்க்கப்படவில்லை. அப்படி இருக்கிற போது அவரை கைது செய்ய வேண்டும் என்று கோருவதிலே அர்த்தமில்லை. அவருக்கு இதிலே வேறு வகையில் தொடர்பு இருக்கிறது என்று அரசு கருதினால், காவல்துறை கருதினால் சட்டப்பூர்வமாக அவர்கள் அதை மேற்கொள்வார், நடவடிக்கையை மேற்கொள்வார். சமூக வலைதளத்தில் திமுகவினருக்கு எதிராக அதிக அளவு கருத்துக்கள் பகிரப்பட்டு வருகிறது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து எல்லா சம்பவங்களிலும் அப்படித்தான் அவர்கள் ஒரு குழுவினர் தொடர்ந்து வெறுப்பை விதைத்து வருகிறார். திமுக ஆட்சியில் இருப்பதனால் ஆளுங்கட்சி என்கிற முறையில் இத்தகைய விமர்சனங்களுக்கு ஆளாகிறது என்று நாம் பொதுவாக சொல்ல முடியாத அளவுக்கு திட்டமிட்டே திமுகவுக்கு எதிரான, திமுக அரசுக்கு எதிரான வெறுப்பை சிலர் பரப்பி வருகிறார்கள். அதிலே இதுவும் அவ்வளவுதான்.